ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்கறிகளை அறுவடை பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை அதேமா நம்ம தோட்டத்தில் எவ்வளோ காய்கள் கிடைக்குதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே நல்லா மழைங்க. அதனால் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே அந்த ஏரிகள் எல்லாமே நிறைய மேவு வந்திருக்கு. அதனால் கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கூட காட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டி வச்சுட்டேன். மாடு மேயிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கொக்கு பக்கத்தில் பாருங்க நிறைய உட்காந்துட்ருக்குது. இது அந்த மாட்டில் இருக்கிற உண்ணி, அதுக்கப்புறம் தரையில் பார்த்திங்கன்னா நிறைய புழு பூச்சிகளெல்லாம் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இறைய சாப்பிட்டுட்டு அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட மிளகா காட்டில் களை வெட்டுறதுக்கு ஆளெல்லாம் வந்திருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு 5 ஆள் வந்திருக்குறாங்க. மழை பெஞ்சதுனால மிளகா காட்டுக்குள்ளே நிறைய களைப்பில் வந்துருச்சு. கொஞ்சம் சிறுசாக இருக்கும்போதே வெட்டி விட்டுட்டோன்னா ஆளும் கம்மியாக பிடிக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு தான் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆள் மட்டும் வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் அறுவடை என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொரக்காய் இன்றைக்கி நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட அறுவடை பண்ணியே 2-3 நாள் ஆயிடுச்சு. முத்தின காய்களும் பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒரு கொஞ்சம் நிறையாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் நல்லாவே பெருசாகிடுச்சு. இது நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, ரொம்பவே முத்தி போயிடுச்சு. காயும் பார்த்திங்கன்னா குட்டைக்காய், ஆனால் நல்லா பெருசாகிடுச்சு. அமுத்துனா குலையவே இல்லை. காயை நல்லா அமுத்துனா அப்படின்னா குலையவே இல்லை. அதனால் இது அறுவடைக்கு தயாராக இல்லை. ஒரே ஒரு காய் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அறுவடை பண்ணோம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்சு இருக்குது. இதுவுமே அறுவடை பண்ணிடலாம். இந்த ஒரு காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்குது. இன்னொரு காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. அதனால் அதை பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணலை. அடுத்து இந்த இடத்துல ஒரு நீலக்காய் ஒன்று இருக்குது. அதுவுமே இன்னும் பெருசாகும். சொரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு காய் நிறையவே முத்தி போயிருச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதையும் அப்படியே விதைக்காக விட்டாச்சு. அங்கங்கே பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் நல்லா இந்த மாதிரி விழுதில் ஒவ்வொரு விழுதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வச்சுருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 காய் கிடச்சி பிஞ்சு வச்சுருக்குது. இதில் எப்படி வருதுங்கிறத வரக்கூடிய வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் அப்படியே இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. இதையுமே அறுவடை பண்ணிடலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா நல்லாவே பெருசாக இருக்குது. இது சமையலுக்கு யூஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப முத்தலை. அதனால் இதை அறுவடை பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் அறுவடை பண்ணியிருக்கோம் சொரக்காயில். இன்னும் இல்லை, அப்படியே கொடியை நீக்கி பார்த்துடலாம். இன்னும் எவ்வளோ காய்கள் கிடைக்குதுங்கிறத. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. இது இன்னும் 2 நாள் ஆகும். அப்போ தான் அறுவடை பண்ண முடியும். மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா அங்கங்கே புல்லு நல்லாவே முளைச்சிருக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு காய் இருக்குது பாருங்கள், இதுவுமே அறுவடை பண்ணிடலாம். இதுவுமே நல்ல ஒரு பெரிய சைஸு காய். இதோட 5 காய் அறுவடை பண்ணியிருக்காங்க சொரக்காயில். சொரக்காய் கொடி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா படர்ந்து வந்திருக்கு அப்படின்னு. வேர் பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல காட்டுக்குள்ளே தான் இருக்குது. கீழே அது கொடி நல்லா ஏரி மேலே நல்லா படர்ந்து வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு 5 காய் சொரக்காயில் அறுவடை பண்ணியிருக்காங்க. அடுத்த அறுவடை நம்மளோட புடலங்காய் இப்போ தான் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பீர்க்கன் கொடியோடவே சேர்ந்து படர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ புடலங்காய் கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருக்குங்க. இனிமேல் தான் நம்ம அறுவடை கொடுக்கும். இன்னும் பிஞ்சுகள் வைக்கல. இந்த இடத்துல ஒரு 2 கொடி போட்டு விட்டோம். ரெண்டுமே நல்லா ஜம்முன்னு தளைஞ்சு வந்திருக்கு. அடுத்தது பீர்க்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறுவடை ஓஞ்சிருச்சுங்க. இந்த காய் ரொம்பவே முத்திடுச்சு. இதோட அளவுக்கு பார்த்திங்கன்னா குறையுது. அதனால் இதை அறுவடை பண்ணிடலாம். பீர்க்கன்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2-3 காய் முத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அறுவடை பண்ணி 2-3 நாள் ஆயிடுச்சு. இந்த காய் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதனால் அப்படியே அறுவடை பண்ணிவிட்டேன். இது ரொம்பவே முத்தின மாதிரியே இருந்தது, குலையவே இல்லை. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது. இது நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. இதையும் அறுவடை பண்ணிடலாம். இதோட பீர்க்கனில் 2 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். கொடியை அப்படியே நீக்கி பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று மேலேயே இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம். பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இன்னும் அங்கங்கே நிறைய வச்சுருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை. இந்த செடிக்குள்ளே இருந்தது தெரியல, நல்லாவே முத்திருச்சு. பீர்க்கனில் பார்த்திங்கன்னா 3 காய் நம்ம விதைக்காக விட்டாச்சுங்க. ஏன்னா தப்பிச்சிருச்சு காய் அறுவடை பண்ணும்போது. அதனால் அது அப்படியே பெருசானங்காட்டி அப்படியே விதைக்காக அப்படியே விட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு காய் இருக்குது. இதையுமே அறுவடை பண்ணிடலாம். இதுவுமே நல்ல பெரிய சைஸ் காய், ஆனால் முத்தலை, பிஞ்சாக தான் இருக்குது.
நம்ம சமைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது, அதனால் அதையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்தது பீர்க்கனுக்கு பக்கத்துலேயே நம்மளோட பாகக்காய் கொடி அதுவுமே பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்துருக்குது பீர்க்கனோடவே. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பீர்க்கங்காய் வந்து இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 காய் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. பீர்க்கனோட அறுவடை வந்து கம்மியாயிருச்சு. இன்னுமே கொடிகள் வந்து போட்டு விட்டுருக்கோம். அதுலேருந்து அறுவடை எடுக்கும்போது கண்டிப்பாக வீடியோ காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது. இதுவுமே ஃபஸ்ட்டு காட்டின காய் மாதிரியே ரொம்பவே முத்தி போயிடுச்சு, குலையவே இல்லை. அதனால அதையும் அப்படியே விட்டுட்டேன். பாகக்காய் கொடி பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா படர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 2 பீக்கன் அறுவடை பண்ணோம். அதை கொண்டு போய் கூடையில் வச்சிடலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 3 காய், இதோட 5 காய் வந்து பீர்க்கனில் அறுவடை பண்ணியாச்சுங்க. பீர்க்கன் அறுவடை முடிஞ்சுது. அடுத்தது பாகக்காய் பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்து எவ்வளோ பெருசு வச்சுருக்குதுன்னு பாருங்கள், காட்டுற அப்படியே. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இது வந்து விதைக்காக விட்ட பீர்க்கன், அது வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த இடத்துல வந்து பாகக்காய் இருக்கான்னு அப்படியே ஒரு டைம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். கொடி வந்து இந்த மழைக்கு நல்லாவே படர்ந்துருக்குதுங்க. எல்லா கொடிகளுமே மழை பெஞ்சதுனால நல்லாவே செழிப்பாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரே ஒரு பாகக்காய் எவ்வளோ பெருசு வந்து பிஞ்சு வந்து எவ்வளோ பெருசு வச்சுருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நீட்ட பாகக்காய், இதில் நிறைய வந்து பிஞ்சுகள் வச்சுருக்குது. இது எல்லாமே அறுவடை பண்ணும்போது காட்டுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து அறுவடை இல்லைங்க, பாகக்காயில் பிஞ்சு தான் இருக்குது. பாவக்காய் கொடிக்கு பக்கத்துலேயே தட்டக்காய் செடியெல்லாம் நெட்டி வச்சுருந்தோம். அது எல்லாமே அறுவடை முடிஞ்சது. இப்போ செடி வந்து மொட்டையாக தான் நிற்கிது. அதுலேருந்து காய்கள் எல்லாமே விதைக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இன்னொரு பட்டத்தில் தான் வந்து போடணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல கொடி வந்து மேலே படர ஆரம்பிச்சிருக்கு. பாவக்காய் நிறைய பிஞ்சுகள் வந்து அங்கங்கே வச்சுருக்கு. அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுறேன். குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் மழையெல்லாம் பெஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் அழுகி போயிடும். இதுக்கு எப்படி தாங்கி வருது, எவ்வளோ காய்கள் அறுவடை பண்ணுறோங்கிறத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளரி இப்போ அறுவடை பண்ணி 4 நாள் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கி எவ்வளோ காய்கள் கிடைக்குங்க பார்க்கலாம். நிறையாவே காய்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை இடையில ஒரு டைம் மட்டும் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 காய் மட்டும் அறுவடை பண்ணிட்டு போனேன். ஒவ்வொரு காய் பார்த்திங்கன்னா மழையினால் அழுகி போயிருச்சு. ஒவ்வொரு காய் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, நல்லா பெருசாகவுமே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு இன்றைக்கி காய்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எவ்வளோ காய் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம்.
வெள்ளரி கொடியும் மழைக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஏரி மேலே நல்லா படர்ந்து வந்திருக்குது. காய்களும் இந்த டைம் நிறையாவே கொடுத்துருக்குதுங்க. இந்த ஆடிப்பட்டத்தில் வெள்ளரியும் அறுவடை அள்ளியாச்சுங்க. நிறைய காய்கள் வந்து கொடுத்துருக்குது. கொஞ்சம் புழு தாக்குதல் வந்து காய்களில் அதிகமாக இருக்குது. இது மழை பெஞ்சாலே பார்த்திங்கன்னா இந்த காயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். கீழே நிலத்துல படர விடுறதுனாலையும் எந்நேரமும் மழை தண்ணி வந்து பட்டுகிட்டே இருந்தால் அதனாலையும் அழுகி போயிடுது. கொடி பாருங்கள் நல்லா படர்ந்து பூக்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு வெள்ளரி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஸ்பீடாக வச்சுருக்கேன். அதனால் கொடியை வந்து பிடிச்சி இழுக்கிறாப்படி இருக்கும். ஆனால் நான் மெதுவாக தான் பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக வச்சுக்கிறதுனால வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஸ்பீடாக வச்சதுனால அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடியை பிடிச்சி இழுக்காத அது இதுன்னு கமெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வெள்ளரியோட அறுவடையும் முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டுப்பூச்சி பழம் வந்து நிறையவே இருக்குது. அதையுமே அறுவடை பண்ணிடலாம். அதாவது மல்பெரி பழம் தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து அறுவடை பண்ணோன்னதையுமே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த கூடையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வெள்ளரி காயும் அந்த கூடையில் வச்சிடலாம். இன்றைக்கி கூட நிறைய பார்த்திங்கன்னா தனியாக பச்சை கலர் காய்களே அறுவடை பண்ணியிருக்கோம். சுரக்காய், பீக்கங்காய், வெள்ளரிக்காய் 3 காய் தான். ஆனால் கூரையே பார்த்திங்கன்னா நல்லா நம்பிடுச்சு. 1, 2 காய்கள் பார்த்திங்கன்னா கோணையாக இருக்குது. அதை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா தூரம் போட்டுடலாம். மாடுகள் கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்கோங்க வெள்ளரி எல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளரி பழம் மல்பெரி பழம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதையும் அப்படியே பொறிச்சு சாப்பிட்றலாம். மல்பெரி செடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் இருக்குது. நல்ல மரம் மாதிரி இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி இவ்வளோ காய்கள் தான் கிடச்சிருக்குதுங்க. இந்த கடைசியில் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணோங்கிறத பார்த்துடலாம். வெள்ளரி, பீர்க்கன், அடுத்தது ஒரு 5 சுரக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான காய்கறிகளில் பார்த்திங்கன்னா இந்த 3 காய் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். எல்லா காய்களுமே பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.